வணக்கம் நண்பர்களே. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படம் வர இருந்து பல காரணங்களால் அந்த படம் வராமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. பல காரணங்களில் ஒரே ஒரு காரணம், அது பராசக்தி. இது நம்ம பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகன் திரைப்படம் பராசக்தியோட மோதிர சூழல் வந்தால் அது பின்வாங்கிடும் அல்லது ரிலீஸ் ஆகாமல் போயிடும் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம், இந்த ஜனநாயகன் என்னவா வந்திருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும், படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு தெரியும். அதே போல் வெளிநாடுகளில் இந்த படத்தை திரையிட இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல பேருக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு நண்பர் அமெரிக்காவிலேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார். மற்றவங்கள மாதிரி மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அந்த ரேஞ்சில் இல்லை இந்த ஃபோன். அவர் படத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார். அண்ணா, என்ன தைரியத்தில் விஜய் இந்த படத்தை தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரு? என்னென்னா இது இப்படி ஒரு குப்பையை கொண்டு மக்கள் தலையில் கட்டுறாங்களே, இந்த ஹைப் இருக்குன்ற தைரியத்தில் இதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டார். அதுதான் உண்மை. இந்த என்ன குப்பையை கொடுத்தாலும் இந்த ரசிகர்கள் இதை ஏற்றுப்பாங்க. தற்குறிகள் விழுந்தடிச்சிட்டு படம் பார்ப்பாங்க. ஒரு 5 நாட்கள் படம் ஓடினா போதும், நம்ம வசூல் வடையை பெருசாக சுட்டு காமிச்சிட்டு அதோடு நம்ம ஏற கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மனநிலை தான் இந்த படத்தினுடைய ஹீரோவும் அந்த தாவேக தலைவருமான விஜய்க்கு இருந்தது. அதனுடைய விளைவு தான் அவர் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சுட்டு உறுதியாக நின்னார். இந்த சென்சாரு இதெல்லாம் இது ஜோடிக்கப்பட்ட நாடகம். இதெல்லாம் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் வருகிற நாட்களில் உங்களுக்கே தெரியும். இதில் இன்றைக்கி இந்த பராசக்தி திரைப்படம் வெளியாகி அந்த படத்தை பார்த்த பிறகு பலரும் சொன்னது என்னென்னா, எப்படி இவ்வளோ தெளிவாக சொன்னீங்க அப்போவே, இது இந்த படத்தோட மோதிரத்துக்கு தகுதி இல்லாத படம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் விஜய் இந்த படத்தை விடலைங்கிறது இப்போ புரியுது எங்களுக்கு அப்படின்னாங்க. காரணம், இந்த பராசக்திங்கிறது வேறு ஒரு ரேஞ்ச். அது தமிழ் சினிமாவோட அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அந்த தரத்திலும் சரி, நடிப்பிலும் சரி, அல்லது தொழில்நுட்ப ரீதியிலும் சரி, எல்லா வகையிலுமே அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் இருக்குது. இந்த படம் மிக மிக மோசமான ஒரு மட்டமான ஒரு வணிக படம் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த விஜயோட படம் இருக்குது. இதுதான் அவங்க ட்ராமாவை ஆரம்பித்த புள்ளி. ஏன்னா இந்த பராசக்தி எப்படி இருக்குன்றது அவர்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. இந்த சென்சார் குழுவிலேயே இருக்கிற 2 முக்கியமான நபர்கள் இந்த ஜனநாயகன் குழுவுக்கு இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. பராசக்தி படத்தை பார்த்துட்டாங்க, அந்த படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, நிச்சயமாக விமர்சன ரீதியாக உங்களை போட்டு பொழந்துருவாங்க, நீங்கள் இதை கொஞ்சம் பின்வாங்கி இன்னொரு தேதியில் தனியாக ரிலீஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புக்கு அவர்கள் தகவல் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப வெரிஃபைடு சோர்ஸ். அது அவங்க சொன்னது. இது இந்த சென்சார் குழுவிலிருந்தே விஜய்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ சென்சாருக்கும் விஜய்க்கும் மோதல்ன்ற மாதிரி தெரியுதில்ல, அது மோதல்லாம் கிடையாது, அவங்களுக்குள்ள காதல் தான் இருக்குது. அந்த இணக்கத்தின் அடிப்படையில் அவங்களே விஜய்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. வேண்டாம் இந்த மோதலை நிப்பாடு, இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஒரு பொங்கல் விடுமுறைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே போல் 10 நாளில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ தான் நீங்கள் குறைவாக சொன்னால் கூட ஒரு 200 கோடிக்கு மேலே வசூலை பார்த்துடலாம். இந்த 10 நாளில் மட்டுமே இந்தியாவிலேயே கூட அவ்வளவு வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை விட்டுட்டு ஒருத்தன் பின்னோக்கி ஓடுறான், நான் இன்னொரு தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப சாவகாசமாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஜனநாயகன் குழு, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் அல்லது ஹீரோ தரப்பு, இவங்க யாரையாவது பாருங்கள், யாருக்கிட்டையாவது ஒரு ஆதங்கம் இருக்கா, அல்லது ஒரு புலம்பல் இருக்கா, அல்லது ஒரு கோபம் தெரியுதா, இல்லை நம்ம படம் வராமல் போயிடுச்சு அப்படிங்கிற பரிதவிப்பு இருக்கா? இது ஏதாவது ஒரு உணர்ச்சியை இவங்க யாருக்கிட்டையாவது நீங்கள் பார்க்க முடியுதா? குறைஞ்சபட்சம் யாராவது பேசுகிறாங்களா? ஒரு வார்த்தை, இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதனால் பேச மாட்டாங்க அப்படின்னு சப்பக்கட்டு போடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் இது யாரோட வேலை? இதை திட்டமிட்டு முடக்கிறாங்க, அல்லது எங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு இப்படியெல்லாம் செய்யுது, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. அப்படி சொல்லியிருந்தால் இவங்களுக்கு எந்த விதத்திலும்
அந்த சென்சார் போர்டு அவங்க நடவடிக்கை மீது இவங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால் கோபத்தில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க அமைதியாக இதை கடந்து போகிறாங்க. இந்த பராசக்தியை கடந்துடணும், இந்த பொங்கலை கடந்துடணும், அதுக்கப்புறம் நம்ம படத்தை விட்டுக்கலாம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஏன்னா இப்போ ஒரு வேளை விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகியிருக்கும். அதாவது நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆகியிருக்குன்னா இன்றைக்கி பராசக்தி. இந்த 2 படத்தையுமே பார்த்துட்ட பிறகு தர்மடி கொடுத்துருப்பாங்க ஜனங்க. ஏண்டா இவ்வளவு படம் கொடுத்து வாங்குகிறோம், டிக்கெட் வாங்குகிறோம், படத்துக்கு வரோம், எங்களுடைய பொன்னான நேரத்தை இப்படி ஒரு குப்பையை தலையில் கொட்டி வீணடிச்சிட்டியே, இது ஒவ்வொன்றும் இது காட்சியடா, இதெல்லாம் இப்படியெல்லாமா காட்சி வைப்பாங்க அப்படின்னு திணறடிச்சிருப்பாங்க ரசிகர்கள். இத்தனைக்கும் அந்த விஜயுடைய தீவிர ரசிகர்களே கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால பின்வாங்கினது தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறது. இப்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது இல்லையா, அது 21ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அன்றைக்கே தீர்ப்பளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தீர்ப்பு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாரத்திலேயே கூட அந்த படத்தை அவங்க வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்னொரு தேதி, நல்ல வசதியான ஒரு தேதியை பார்த்து, அது வரைக்கும் இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இருந்து இன்னும் 10 நாள் வரைக்கும் கூட இந்த படத்தை பற்றி பேசுவோம். அவங்களுக்கு தேவை என்னென்னா இந்த படத்தை பற்றி பேசணும், எல்லாரும் பேசணும். திட்டுறவங்க, பாராட்டுறவங்க, சொம்படிக்கிறவங்க, அந்த பெய்டு மீடியா, பேரோல் லிஸ்ட்டில் பணம் வாங்குறவங்க, இவங்க அவ்வளவு பேரும் இந்த படத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், நல்லதோ கெட்டதோ. அப்போ தான் மக்கள் மத்தியில் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி ஜனங்க அலை மோதுவாங்க. முதல் நாள் 300 கோடி வசூல், 10வது நாள் இந்த படம் 1000 கோடி வசூல் அப்படின்னு சொல்லி படை சுடுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே நோக்கம். எப்படி இந்த கரூர் சம்பவத்தை அவங்க தங்களுக்கு ப்ரொமோஷனாக பயன்படுத்தினாங்களோ யோசிப்பார். யாராவது 41 பேர் செத்ததை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணுவாங்களா? ஆனால் இந்த விஜய், அந்த விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அதை தான் செய்கிறாங்க. 41 பேர் இறந்தாங்க. இறந்த பிறகு தொடர்ச்சியாக பல ஊடகங்கள் அதை தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சிபிஐ விசாரணைக்கு விஜய் போகணும். அது 12ஆம் தேதி திங்கட்கிழமை டெல்லியில் விஜய் இருக்கணும். 11ஆம் தேதியே கிளம்பி போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த விசாரணைக்கு போவதும் மிகப்பெரிய செய்தியாகும். இந்த 3 மாத காலமும் தொடர்ச்சியாக இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகிறதுனால விஜய் இமேஜ் சரிஞ்சிருச்சான்னா விஜய்க்கு இன்னும் கூடுதலாக செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. விஜய் இன்னும் கூடுதலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. விஜயோட பெயர், விஜய் கட்சியின் பெயர், இதெல்லாம் அதிக அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு. இதுதான் இப்போ இருக்கிற நிதர்சனம். நம்ம விஜய்க்கு எதிராக தான் சொல்கிறோம். விஜய் தான் அதில் குற்றவாளின்னு சொல்கிறோம். விஜய் தான் 41 பேரை கொன்னாருன்னு சொல்கிறோம். விஜயோடைய வாகனம், அந்த யம வாகனம், அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னுலாம் சொல்கிறோம். ஆனால் அது ஏறல. நம்ம சொல்கிற விஜய்ன்றது மட்டும்தான் பல பேருக்கு போய் சேருது. அதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றச்சாட்டு இருக்க அது யாருக்கும் போகலை, பெரும்பாலானோருக்கு போகலை. ஆனால் விஜய்ன்ற பெயர், விஜயனுடைய கட்சி, அது சேர வேண்டிய இடங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதைத்தான் விஜய் எதிர்பார்க்குறான். இந்த 41 பேர் செத்தாங்க, பெரிய அதிர்ச்சியான செய்தி, மிகப்பெரிய துயர சம்பவம். ஆனால் அது தனக்கு சாதகமாக மாறி இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு சாதகமாக தான் மாறும். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போச்சு, அதை பற்றியே எல்லோரும் பேசுகிறாங்க. அது அந்த படத்துக்கு கூடுதலாக ஹைப்பு ஏற்றுது. எந்த நாளில் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு பெரிய அளவுக்கு வசூல் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இப்போ சிபிஐ விசாரணை, அது ஒரு பெரிய அவமானம் தான். ஆனால் அது அவமானமாக யாராவது பார்க்குறாங்களான்னா இல்லை. அதை விஜயோட ஹீரோயிசம் மாதிரி தான் இப்போ பல பேர் பார்க்குறாங்க. விஜய் அங்கே இப்போ இதுக்கு போகிறாரு, சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு. அதுக்கு முன்பு இந்த பாஜக அவரை கூப்பிட்டு பேச போகிறாங்க, அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு. அங்கே வச்சு ஒரு டீலிங் நடக்க போகுது. அதுக்கப்புறமா படத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் சென்சார் சான்று கிடச்சிடும். அதே போல் இங்கும் கூட விஜய்க்கு அந்த படத்தை வெளியிடுவதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். அந்த கட்சியை ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்து கணிசமான எம்எல்ஏ தொகுதி கொடுத்து அவரை துணை முதல்வர் ஆக்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு உறுதி தரப்படும். இப்படியெல்லாம் பேசப்படுது. இது எல்லாமே விஜய்க்கு அனுகூலமாக தான் போகுது, விஜய்க்கு சாதகமாக தான் போகுது. இதைத்தான் விஜய் எதிர்பார்க்குறப்பில். ஆனால் இது நீண்ட காலம் நிலைக்காது. ஒரு தற்காலிகமான ஒரு திருப்தி கிடைக்கலாம்.
தற்காலிகமாக பெரிய இமேஜ் வந்ததாக நினைக்கலாம் விஜய். ஆனால் இது தேர்தலின் போது மிக மோசமான ஒரு பின்னடைவை விஜய்க்கு தரும். ஏன்னா இப்போவே பேச ஒன்றும் கிடையாது விஜய்கிட்ட. இது 10 கூட்டம் தான். 10 கூட்டத்திலே பேச முடியாமல் திணறி போய் தான் விஜய் உட்காந்துருக்காப்புல. இப்போ பாருங்கள், அந்த நான் முன்ன சொன்னதான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு ஏர்போர்ட்டில் போதையில் தடுமாறி விழுந்த அந்த காட்சிக்கு பிறகு விஜயினுடைய நிலைமை என்ன, விஜய் என்ன கண்டிஷனில் இருக்காப்புல, விஜய் எங்கே வெளியே வந்தார், இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சான்றுமே கிடைக்காது. 15 நாட்களுக்கு மேலே விஜய் காணாமல் போயிருக்கார். அவரை பார்க்கவே முடியல. ஒரு அரசியல்வாதி 15 நாட்களாக காணாமல் போகிறதெல்லாம் தமிழ்நாடு வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இதையும் கூட ஒரு ட்ரெண்டாக அவர் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இது சரியான ஒரு அரசியல் அழகில்லை. இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு தாக்கு பிடிக்கும்? எவ்வளோ நாள் இதையெல்லாம் இமேஜ் நமக்கு இன்னும் கூட நம்ம மக்கள் நிறைய இப்படி நம்ம செய்ய மக்கள் நம்ம பாராட்டுறாங்க, அல்லது நம்ம லவ் பண்ணுறாங்க, அல்லது நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை என்ன எத்தனை நாள் இருக்காது? தேர்தல் நெருங்கும்போது இதே நிலை, இதே ட்ரெண்டை அவர் தொடர்ந்தால் அவருக்கு என்ன மாதிரியான பின்விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இப்போது இந்த பராசக்தி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுடைய ஒரு தீ மாதிரி தமிழ் சினிமாவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த தமிழ் தீ இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு. ஜனநாயகன் புறமுதுகிட்டு ஓடி இருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு ஒரே காரணம் இந்த பராசக்தி ரிலீஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்.